இது இம்போர்ட்டட் சோல் எல்லாமே. இதுவும் இம்போர்ட்டட், இதுவும் இம்போர்ட்டட். அதை பார்த்தீங்கன்னா குஷன் எவ்வளோ. இப்போ இந்த சைடில் வந்து நான் லேடி சூப்பர் ஸ்டார் வந்து போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க 7000 ருபீஸு. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு 650 தரேன். இப்போதைக்கு ஜஸ்ட் சாம்பிள்ஸ் தான் எடுத்துருக்குறோம். பிளாக் சிம்பிள் அவர் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு? 6400 ரூபாய். ஆமாம், 700 ருபீஸ். ஆசிட்டி சேமாக இருக்கும். எப்படி இருக்கு? நம்பர் கொடுத்து போயிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வந்து நான் ப்ளூ கலரில் குவான்டிட்டி பண்ணியிருக்கேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D17 சேனல். D17 ஆஃபர்னா D17 சேனல். அப்பப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம சேனல்ல ஒரு வீடியோ, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்து பாத்தீங்களா? பார்த்தேன் ஜி. ரிப்ளை கேட்டிருக்காங்க, கொடுப்பீங்களா? ஜி அதை பத்தி பேசிட்டோம். நீங்க கேட்டீங்க கேள்வி, நான் பதில் கொடுத்துருக்கிறேன். இதுக்கு மேல அவனை பத்தி நம்ம பேச விரும்பல. அதை பத்தி நான் லாஸ்ட்ல சொல்லிடுறேன். அது நீங்க காமிச்சிருக்கீங்க, அவர் சைடும் காமிச்சிருக்கீங்க, என் சைடும் காமிச்சிருக்கீங்க. ஸோ அதை நான் லாஸ்ட்ல பேசி முடிச்சிடுறேன். சரியா? நான் ஏமாத்தினவனாவே இருக்கட்டும்ல. ஸ்கேம்ன்றது வந்து திருட்டு. ஸோ நான் திருடனாவே அவன் ப்ரூஃப் பண்ணான்ல. ஆனா மன்னிப்பு கேட்டது யாரு? உங்ககிட்ட அவன் மன்னிப்பு கேட்டான்ல. அதுலயே மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதை பத்தி நான் பேச விரும்பல. நம்ம வியாபாரத்துக்கு போலாமா? சரி, சொல்லுங்க. ஆஃபர்ன்றது வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். அந்த 250s எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஆமா, இவ்வளவுதான் இருக்கு. அதுவும் என்ன பண்றது, லாஸ்ட்ல வந்தாங்கல்ல கஸ்டமர்ஸ், 200 ரூபான்னு எடுத்துட்டாங்க. வெறும் ஒயிட் ஒன்லி 200 அது கொடுத்துட்டு தான் இருக்கு. ஸோ வேண்டாம், காலி ஆகணும் எனக்கு. அவ்வளவுதான் வியாபாரம். அடுத்தது வந்து நம்ம வந்து நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல. இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், யூடியூப்ல 200% தரேன். எந்த விஷயத்துல தரேன் ஞாபகம் இருக்கா? ஒரு கண்ட்ரிக்கு பண்ணுவேன். ஆக்சுவலி என்னோட ஸ்ரீலங்கன் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஆனா ஸ்ரீலங்காவுக்கு ஏன்னா பண்ண மாட்டேன்றீங்கன்னு கேட்டாங்க. வாங்கினவங்களுக்கு நாங்க கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த வாட்டி கொடுக்குறோம். ஒரு பிராண்டுன்றது எப்படி புரிய வைக்கிறேன், தெளிவா கொடுக்குறேன். இங்க உட்காந்து நான் கொடுக்குறேன். ஸ்ரீலங்கா ஓப்பன், இந்த பிரான்ச் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 3 விஷயம் சொல்றேன். குட் குவாலிட்டி, குட் பிரைஸ், ரீசனபிள் பிரைஸ். குட் குவாலிட்டி அண்ட் ரீசனபிள் பிரைஸ் அண்ட் குட் சர்வீஸ். இது 3மே இருந்தால் தான் பிராண்ட். ஸோ அந்த லெவலுக்கு நான் வந்துருக்கோம். சரியா? ஸோ நம்ம இது கொடுக்க போகிறோம். இப்போ எல்லாமே அவங்க வந்து லாங்ல இருந்து வரோம், நாங்கள் எல்லாம் பண்ணுறோம். நீங்கள் வரவே தேவையில்ல, நானே அங்கே வந்துடுறேன். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் வந்து இந்தியன் ப்ரைஸ் தான். பட் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஸோ எனக்கு டீலிங் வந்து எனக்கும் அவங்களுக்கும் தான் புரியும். ஸோ ஸ்ரீலங்கன் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஸ்ரீலங்கன்ஸ் வந்து இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர்ஸில் வந்து அங்கே ஃபார்வர்ட் ஆகும். அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்க. என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே எனக்கு நம்பர் வாங்கியிருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கும் கொடுக்குறேன். ஸோ அது இல்லாமல் எனக்கு மலேசியன் கஸ்டமர்ஸும் வந்தாங்க. ஸோ மலேசியாவிலேருந்து வாங்கி போயிருக்காங்க. ஸோ அவங்க வரும்போது என்னோட ஃபேன்ஸ்ன்ட்டு எனக்கு கிஃப்ட் கூட கொடுத்துருக்காங்க. நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் என் நம்பர் வாங்கிட்டு போயிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அப்படி எதுனா இருந்தால் கூட நம்ம மலேசியாவும் அனுப்பிச்சிடலாம். ஸோ அது எல்லாமே எங்களுக்கு தெரியும். டிஎஸ்எல்ல இல்லை, அது நம்ம வேற வழியில் நம்ம பண்ணித்தரேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்ரீலங்கன்ஸ் எல்லாமே இப்போதைக்கு சிங்களம் பேச தெரியாது. நான் எல்லாமே சொல்லிடுறேன் எந்த இடத்துல இருக்குன்ட்டு. ஓகேவா? நம்பர் 68/28 மாளிகவத்த ஜாமா மசீத் கொழும்போ 10. இது வந்து அவங்களுக்கு புரியும், அங்க புரியும், இங்க இருக்கிறவங்களுக்கு புரியாது. நல்லா கேட்டுக்கங்க. நம்பர் 68/28 மாளிகவத்த ஜாமா மசீத் கொழும்போ 10. ஸோ ஃபாபியா என்டர்பிரைசஸ் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ சேம் லோகோல தான் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு. நம்பர் நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க, அந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசலாம். கீழே என்னோட நம்பரும் கொடுப்பாங்க, என்னோட பர்சனல் நம்பர் தான் கொடுப்பாங்க. ஸோ ஸ்ரீலங்கன்ஸ் நம்பர் மட்டும் நான் எடுப்பேன். அதே மாதிரி இந்தியா நம்பர் பண்ணாலும் கூடிய சீக்கிரத்தில் நம்பர் மாற்றுவேன், அது நான் தரேன். சரிங்களா? எது இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க. அங்க நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கனாலும் எனக்கும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிடுங்க. ஸோ நான் காட்டுற பொருள் எல்லாமே வந்து இந்தியா ரேட்ல தான் கிடைக்கும். இப்போ சாதாரணமா இது ஒரு பொருள் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது நம்ம பழைய ஸ்டாக்ஸ் தான். இப்போ நீங்க வந்து 4500க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றது, நான் உங்களுக்கு 3000லயே உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து சேர்ப்பேன். எக்ஸாம்பிள். ஏன்னா அப் அண்ட் டவுன் ஆகும் டாலர் ரேட். இதுல டாலர்ல இருந்து அப் அண்ட் டவுன் ஆகும். ஏன்னா கொரியர் சார்ஜஸ் இருக்கு. ஸோ நான் 450 ரூபாய்னா 450 ரூபாய் தான் வாங்க போறேன். ஸோ நான் வாங்கும்போது அன்னைக்கு ரேட்ல என்ன இருக்கோ அப் அண்ட் டவுன், அதை டாலர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவேன்.
ஸோ என்னோட பேமெண்ட் என்கிட்ட இருக்காது, சிஓடி மாதிரி தான் உங்களுக்கு அங்கே வரப்போகுது. என்னோட பர்சன் கிட்ட தான் பேமெண்ட் இருக்க போகுது. ஸோ அப்படி இருந்து எனக்கு அங்கே இருந்து பேமெண்ட்ஸ் வரும்போது அப் அண்ட் டவுன் ஆகும். அன்னைக்கு ஸ்டாக் இறக்கல, கூடிய சீக்கிரத்தில் இறக்கிடுவோம். இப்போ எதுவும் இப்போதைக்கு போனோன்ட்டு இல்லை, மக்கள் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் பண்ணாங்கன்னா 3 நாள்ல கூட டெலிவரி ஆகலாம், 4 டேஸ்லயும் ஆகலாம், 5 டேஸ் ஆகலாம், மேக்ஸிமம் 5 டேஸ். நான் டெலிவரி கொடுங்க, டோர் டெலிவரி சார், டோர் டெலிவரி. ஸோ இப்போ வந்து சீசன், ரம்ஜான் சீசன். ஸோ யார் வேணாலும் வாங்கலாம். இல்லை இருக்கப்பட்டவங்க எல்லாமே இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அங்கே இல்லாதப்பட்டவங்க எப்படி வாங்குவாங்க? அங்கே இருக்கிற கடைக்கு தானே போவாங்க. இப்போ கொலம்போன்றது வந்து மெயின் கேபிட்டல். இப்போ கேண்டியில் இருப்பாங்க, ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க, நூறுலியார் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வரும்போது ரேட்ஸ் மாறும். ஸோ புரியுதுங்களா? ஒரு கடைக்காரங்களுக்கு வந்து இன்னொரு ரேட்டு. நான் யாருக்கும் பிளேம்ஸ் இல்லை. ஸோ என்னோட பொருள் நான் இந்தியாவில் இருந்த மாதிரி விற்கிறேன். அப்படி எல்லாம் இல்லை, அவங்களுக்கு புரியும். அது வந்து அவங்களுக்கு புரியும். ஸோ எனக்கு வந்து அது டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ நம்ம சொல்லிடலாம். இதை வந்து பார்க்குற ஒரு வருஷம் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிங்க, உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபார்வர்ட்ஸ் பண்ணிட்டு. ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ கொடுத்ததுனால வந்து இன்னும் 4-5 பேருக்கு ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன் எங்களுக்கு பண்ண மாட்டேன்றீங்க? டைம் இருக்கணும். ஸோ அதுக்குன்ட்டு நான் இப்போ டைம் எடுத்திருக்கிறேன். கன்ஃபார்மாக கொடுப்பேன். ஏன்னா ரம்ஜானு வரப்போகிறது, தமிழ் வருஷ பிறப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல ரேட்டில் உங்களுக்கு போய் சேரப்போகுது. கூடிய சீக்கிரத்தில் ஃபபியா அங்கே வரப்போகுது. சரிங்களா? அது நானே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நான் ஒரு நாள் ஆடு கொடுத்துருவாங்க. ஏன்னா அங்கே பேசும்போது சிங்களத்தில் பேசணும். ஸோ நான் இப்போ கூட ப்ரூஃப் பண்ணி சிங்களத்தில் பேச வைக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு அதுவும் வேணும்னா நான் என்னோட பையன் இருக்கிறான், நான் அவனுக்கே கால் பண்ணிவிட்டு சிங்களத்தில் கூட பேச வைக்கலாம். ஸோ நம்பர் தரேன், நீங்கள் எது இருந்தாலும் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 4 வாட்டி 4 பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவங்க வந்து வாங்கினவங்களே ரிப்பீட் ஆர்டர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ நான் பண்ணி விட்டுருவோம். வாங்கினவங்களுக்கே தெரியும் இங்கேருந்து எடுத்துன்னு போகும்போது எவ்வளோ ரேட்ஸ் ஆகுதுன்னும் போது அதை கால்குலேட் பண்ணி பர் பீஸுக்கு வந்து அவங்க 200 வாங்குவாங்க. ஸோ நான் ரேட் போடும்போது, ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ரேட்டு இன்னைக்கு உண்டான ரேட் இருந்ததுன்னா நான் அப்படியே ஒரு 10 பைசா எக்ஸ்ட்ரா போட்டு தான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு வரும்போது அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம இப்போ புது ஸ்டாக்ஸ் போகலாம். இது இங்கே இருக்கிறவங்களும் பார்க்கட்டும், ஸ்ரீலங்கன்ஸும் பார்க்கட்டும். ஸோ ஸ்ரீலங்கன்ஸ்க்கு வேணும்னாலும் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடுங்க. அதே வந்து இப்போ எங்ககிட்ட இந்த மாதிரி 7 சைஸ் எல்லாமே இருந்ததுன்னா நான் நல்ல ரேட்ஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ அவங்களும் நீங்கள் கால்ஸ் பண்ணி பையன்கிட்ட கேட்கலாம், ஃபோட்டோஸ் போடுவாங்க, எல்லாமே போடுவாங்க, ரேட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமாவும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ரேட்டுக்கு வரும். வேணா நீங்கள் பாருங்கள், கூடிய சீக்கிரத்தில் போவோம். அதே மாதிரி அங்கே கொடுக்கறதும் நான் லைவாக உங்களுக்கு நான் சேனலில் லான்ச் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் டைம் இந்த இதுக்கு வந்து நம்பர் கொடுத்து போயிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வந்து நான் ப்ளூ கலரில் குவான்டிட்டி பண்ணியிருக்கேன். இன்னும் வர வேண்டியது இருக்குது. நம்பர்ஸ் கொடுத்தவங்க ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லிட்டு இருக்க முடியல. ஸோ அவங்களுக்கு மட்டும் நான் எடுத்து வச்சிடுவேன். யார் யார் என்ன சைஸ் சொன்னாங்களோ மீதி இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கிங்க. லிமிட்டட் ஸ்டாக்ஸு. அதுக்கப்புறமா காலி ஆயிடுச்சுன்னா என்ன கம்பல் பண்ணாதீங்க. ஸோ இனிமேல்ட்டு வந்து ஃபோன் ஆர்டர்ஸ் வாங்க போகிறது இல்லை. ஏன்னா ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது சார். ஃபோன் ஒரு சைடு, இந்த சைடு ப்ரெஷர் எல்லாமே சமாளிக்க முடியல. புரியுதுங்களா? ஒரு மனுஷன் எவ்வளோன்ட்டு தான் சமாளிக்க முடியும். கரெக்டா இல்லையா? இது வந்து நார்மல் ரேட்டோட அதே ரேட்டில் தான் தரப்போகிறேன். சரியா? பார்த்துக்குங்க. அதில் லாஸ்ட் டைம்ஸ் நம்ம கொடுத்த கலர்ஸில் இந்த வாட்டி கலர்ஸுங்க இருக்கு, பார்த்துக்குங்க. இந்தாங்க ப்ளூ நிறைய குவான்டிட்டி இருக்கு. அடுத்தது இந்த கிரீன்ஸ் தான் கேட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வரது தான் ஜி. அதே தான் கொடுத்துருக்கேன். இந்தாங்க அதுலேயே ஆரஞ்சு எப்படி இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆளும் வீடியோஸ் பார்க்குறவங்க தயவு செய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நாங்கள் என்ன ஆஃபர் கொடுக்குறோம், ஏது ஆஃபர் கொடுக்குறோம்னு மக்களுக்கு தெரியறது இல்லை. இன்ஸ்டாவில் போட்டாலும் சரி, கரெக்டாக கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்க. இவ்வளோ கலர்ஸ் நான் காமிச்சிட்டேன். இப்போ ஒரே ஒரு பிராண்ட் ஒன்று காட்டுறேன். எங்ககிட்ட வந்து சண்டே வந்தது. எப்படி சண்டே வந்தது, நான் விற்று காலி பண்ணிட்டேன். ஓரளவுக்கு 2 கலர் கஸ்டமர் கண்ணு மூடிட்டு வாங்கிட்டு போனாங்க. பேச்சே இல்லை. வாங்கினவங்க வேற பிராண்ட் இதை பார்த்துட்டு வாங்கிட்டாங்க. 6400 ரூபாய். ஆமாம், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பார்த்துக்குங்க. நெட்டில் கிட்ட சர்ச் பண்ணிட்டு எடுத்துட்டு வாங்க. இதுலேருந்து 10% டிஸ்கவுண்ட் தரேன். 700 ருபீஸ். ஆஸ் இட் இஸ் சேமாக இருக்கும். நீங்கள் என்னோட இதுவும் போட்டுட்டு வெளியில் போய் செக் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பிளாக், டேன், ஆஷ், ப்ளூ, இன்னொன்று கிரீன். இந்த 3 கலர் காலி ஆயிடுச்சு. ப்ளூ, ஆஷ், கிரீன் காலி ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து ப்ரௌன், பிளாக், டேன். எப்படி இருக்கு சார் பீஸு?
இது ஃபேமஸ் பிராண்டு சார். விஷயம் தெரிஞ்சவங்க, 700 விற்கிறாமா? ஆமா விஷயம் தெரிஞ்சவங்க வாங்கிப்பாங்க. எல்லாரும் வாங்க மாட்டாங்க, விஷயம் தெரிஞ்சவங்க வாங்கிப்பாங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது ஒன்று அந்த வேலை இருக்கு. ஏன்னா செம்மையா இருக்கும் பீஸு. வந்து போட்டு பார்த்தாங்கன்னா எடுத்துப்பாங்க. சரியா? பீஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. அதாவது நான் சொல்லிட்டேனே சார், நல்லதா எடுத்துட்டு வருவேன், ரேஞ்சஸ் மாத்திடுவேன், என்னோட குவாலிட்டிஸை மாத்துவேன், என்னோட ப்ரொஃபஷனலை மாத்துவேன் இல்லையா? எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி, அடுத்தது இம்போர்ட்டட்லயே காப்பி ரெடி பண்ணியிருக்கேன். இம்போர்ட்டட்ல காப்பி ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா இம்போர்ட்டட்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை. இம்போர்ட்டட்ல காப்பி பண்ணலாம், தப்பு இல்லை. சரியா? காட்டிடலாம். எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. இந்தாங்க, இது இவர் தானே ஜோடான். இன்னைக்கு காலைல தான் ஒரு வீடியோ பார்த்தேன். இதுவும் எப்படி இருக்கு பீஸ்? நைஸ், நல்லா இருக்கு. கீழேயும் சிம்பிள் வரும் நினைக்கிறேன். கீழே எல்லாம் இல்லை, இந்த சைடு சிம்பிள் ஒயிட் கொடுக்கல. ஸோ இது வந்து நீங்க ஒட்டணும்னா ஒட்டிக்கிங்க. சும்மா இது லப்பர் தான், பிச்சு போட்டா வந்துடும். நீங்க கம்மு போட்டு ஒட்டிக்கிறதா ஒட்டிக்கிங்க, எது வேணாலும் பண்ணிக்கிங்க, எனக்கு பிரச்சனை. பட் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க, தரமா இருக்கு. போகிக்கு அடுத்த ட்ரெண்டிங் இதான் ஆக போகுது. இது வந்து ஜஸ்ட் 500 rupees. 500. இதுலயே வந்து குவான்டிட்டி பிளாக் வித் ரெட், பிளாக் வித் ரெட், நேவி ப்ளூ. இந்தாங்க பிளாக் சிம்பிள் அவர். ஓகே, எப்படி இருக்கு சார்? காப்பி பண்ணியிருக்கோம் சார். ஆமா, இது பேஸ்டிங் தான். இது வாட்டர் ப்ரூஃப் இல்லை. நீங்க தண்ணியில போட்டு எதுவும் பிஞ்சிச்சுன்னா அதுக்கு நான் கேரண்டி இல்லை. ஓகேவா? 500 தான். சரியா? 3 நாள்ல பேஸ்டிங் அவுட்டா நம்ம மாத்தி தரலாம், எது இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம். பட் நாங்க வந்து காப்பி தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. சரியா? நம்ம தெளிவா சொல்லி கொடுத்துருவோம். 2 கலர், ஆனா ரெட் நிறைய இருக்கு. ப்ளூல ஆரஞ்சு கலர் வரும், அதை நான் காட்டிடுறேன். பாருங்க எப்படி இருக்கு பீஸ். 7 to 10. 10 எல்லாம் ஒரே ரேட்டு. என்ன ஒண்ணு ஜி, 7 போவாது ஜி, அதுவும் இப்போ போவோம் ஜி. அடுத்தது வந்து 7000 ரூபாய் பொருள் நம்ம செலிபிரிட்டி போட்டாரு. இப்போ லேடி செலிபிரிட்டி இருக்காங்கல்ல, அவங்களும் போடுறாங்கன்னா நம்புவாங்களா? இப்போ நம்ம செலிபிரிட்டி, நம்ம தளபதி போட்டாருன்றீங்க இல்லையா, பிரிகன் ஸ்டாக் செம்ம டிமாண்ட்ல என்கிட்ட போயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்பர் ஃபோன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். கொடுத்து போக காலி, ஒயிட் மட்டும் தான் நிக்குது. இப்போ இந்த சைட்ல வந்து நான் லேடி சூப்பர் ஸ்டார் வந்து போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க 7000 rupees. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு 650ல தரேன். எதுவும் விட்டு வைக்க கூடாது. எப்படி இருக்கு இந்த ஒரு மாடல்? ஆமா, லேடிஸ் தான். சேம் பிரிகன் ஸ்டாக் தான். ஓகே, ஒரிஜினாலிட்டியா தான் இருக்கும். அதுலயே இன்னொரு கலர்ஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்து வந்திருக்கீங்க சார். லேடி சூப்பர் ஸ்டார் தான், சும்மாவா? கரெக்டா இல்லையா? இந்தாங்க, இது ஒரு டிசைன். ஓகே, அது வந்து அதுதான் 7 to 10 எப்படி இருக்கோ, இதுல வந்து சைஸ் மாறும். சின்ன சைஸ்ல இருந்து வரும். இது வந்து 41ல இருந்து வரும். ஓகே, இந்தாங்க அதே இதுல இந்த ஸ்டைல் எப்படி இருக்கு? இப்போதைக்கு ஜஸ்ட் சாம்பிள்ஸ் தான் எடுத்திருக்கிறோம். மேக்சிமம் ஒரு 40 பேர்ஸ் தான் எடுத்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கிங்க. 40 தான் இருக்கும். அதுக்கு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா காலி ஆயிடுச்சுன்னா நான் நம்பர்ஸ் வாங்க மாட்டேன். வந்தாதான் நான் வீடியோ போடுவேன். நீங்க வந்துட்டு இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோன் எடுக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும், பார்த்துக்குங்க. அப்படி அந்த ஃபோன் எடுக்கலையா அடிச்சுட்டு இருங்க. 1க்கு 4 வாட்டி அடிங்க, நான் எடுத்து ரிப்ளை பண்ணுவேன் இருக்கா இல்லையான்ட்டு. சரியா? இதுலேயே வந்து பிளாக்கும் வரும். நான் பிளாக்ஸ் இங்கே வச்சிருக்கேன், காட்டிடுறேன். எல்லாமே வந்து நல்ல பொருளாக தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு பொருளும் எதுவும் இல்லை, பார்த்துக்கணும். 7000 எங்கே இருக்கு சார்? 650 ரூபாய் எங்கே இருக்கு? ஓகேவா? பர்டிகுலர் ஆசிட்டிஸ் இருக்கும். ஓகே, இப்போ இவ்வளோ காட்டியிருக்கோம். ஸோ ஸ்ரீலங்கன்ஸ்க்கும் இதே தான். பட் வந்து ஃபோன் பண்ணும்போது
என்னோட ஆள் அங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். ஸோ ஆஸ் இட் இஸ் இதே ரேட் தான் வரும். ரேட்டில் எந்த மாற்றமும் இல்லை. அவங்களுக்கு தெரியும், அவங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. கொரியர் டெலிவரி வேணும்னா அவர் பண்ணிட்டாருன்னா நைட்டுக்கு மேலே நான் எல்லாமே எடுத்து வச்சுக்குவேன். சரியா? இதுதான் என்னோட இது. அடுத்தது வந்து நம்ம ஒரு கிளியரன்ஸ் ஸ்டாக்ஸ்ன்னு இருக்குது. 7, 8, 9, 10 மிச்சம் மீதி இருக்குது இல்லையா, அது ஒரு நாள் டிசைட் பண்ணியிருக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செட் வைஸ் ஃப்ரெஷ் ஸ்டாக் தான். அது எல்லாமே கிளியரன்ஸ் சேல்ஸில் போட போகிறேன். ஒன்லி ஃபார் ரம்ஜான். ஓகே, யார் வேணாலும் அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. தரமாக இருக்கும். அன்னைக்கு காட்டுறேன். இப்படி எல்லாத்தையும் பிரித்து போட்டுருவோம், வந்து தேடி பார்த்து எடுத்துப்போங்க. அந்த ஒரே சேல் தான். டெல்லியில் எப்படி பண்ணுவாங்க? போட்டு விட்ருவாங்களே ரோட் கடையில், அந்த மாதிரி போட்டு விட்டு எடுத்துகிட்டு போங்க. எது மாட்டுதோ உங்களுக்கு. இப்போ இந்த செருப்பு தான் ஜி. இதுவும் வந்து நல்ல ஹை குவாலிட்டி செப்பல்ஸ் தான். இது நீங்கள் காலில் போடுங்க, எப்படி இருக்குது சொல்லுங்கள். இதோட ஃபீலிங்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். எதுக்கு இருக்கு? ஆமா, எதுனால? கால் வலி அந்த மாதிரி வரும்போது இம்போர்ட்டட் நல்லா இருக்கும். அது தண்ணிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கிட்ட குறிப்பிட்ட நாள். இது இம்போர்ட்டட் சோல் எல்லாமே. இதுவும் இம்போர்ட்டட், இதுவும் இம்போர்ட்டட். அதை பார்த்தீங்கல்ல குஷன் எவ்வளோக்கு சூப்பராக இருக்கும். இது நேரில் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ வெளியோட ரேட்டு நான் சொல்ல விரும்பலை. ஸோ என்கிட்ட ரீசனபிள் ரேட்டு தான். குவாலிட்டி வைஸ் ப்ராடக்ட். நான் வயசு குவாலிட்டி வைஸ் ப்ராடக்ட். இந்த செப்பல் வந்து கொஞ்சம் இருக்கு எங்ககிட்ட. இதுவும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இதுவும் வந்து குஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது பார்த்துங்க. இது எல்லாமே நல்லா இருக்கும். இதில் ஒரு 3 கலர்ஸ் இருக்குது, நான் காட்டுறேன். சைஸ்லாம் 7 to 10. 6 இருக்காது, 7 to 10. இது எப்படி இருக்கு? அவங்களுக்கு சொன்னாங்க வாங்கிட்டு. நான் வந்து கேட்டாங்கல்ல, கொஞ்சம் எட்டு வச்சு பார்க்கலாம். இது வந்து நம்மளோட இது. அதில் இன்னொரு டிசைன்ஸும் இருக்குது, அது நம்ம காட்டல. சரி, இப்போ நம்ம வந்து இதோட காமிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம மேலே போகலாம். மேலே வந்துட்டோமா? இங்கேருந்து தானே ஸ்டார்ட்டு. 100 ரூபாய்லாம் எங்கே கொடுத்தோம்? வாங்க, இந்த ரூம் தான். எல்லாம் போக இது பாருங்க, என்ன காலியாக இருக்கா? சரி, இதை விட்டுருங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, இதை பாருங்க ஜி, இவ்வளோ ஸ்டாக் இருக்கு. பாருங்க, 1 3 மூட்டை, 3 மூட்டை, 3 4. இந்த பாருங்க, இங்க இப்போ இன்னொரு 15 மூட்டை வருது. நான் எங்க வச்சுப்பேன்? எங்க வைப்பேன்? சொல்லுங்க ஜி. புரியுதுங்களா? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல லாஸ்ட் கேள்வி, நீங்க என்ன போட்டீங்க? அந்த இதுக்கு நீங்க சொன்னீங்கல்ல, அவனோட சரக்கு எடுத்து வித்துட்டேன்னு இதுன்ட்டு. என்னோட சரக்கு என்னோட சரக்கு. நான் மாத்தி பேசுற ஆள் இல்ல. இதுல பசங்களுக்கு தெரியாது, யாருக்கு தெரியும்? இன்னும் வர மூட்டைங்களை நாங்க செக் பண்ணி எடுக்கணும். இந்தாங்க. உங்க கண்ணு முன்னாடி தானே வந்தது. அவன்கிட்ட இந்த பாக்ஸ் இருந்தது இல்ல? இந்த 8 பீஸுக்கு தானே நான் வேற மாத்தி கொடுத்தேன்னா, அவன் பேசின அந்த 2 செகண்ட் யோசிச்சு இருக்கணும். இப்போ இது யார் சரக்கு? இதுதான் அவன் சரக்கு. கஸ்டமர் வந்து கிடைக்கிறது கஷ்டம். கிடைச்ச கஸ்டமரை எவனும் விட மாட்டான். அவன் விட்டானா அவனோட பைத்தியக்காரன் எவனுமே இல்லை. கரெக்டா இல்லையா? சூப்பர் சரக்கு எடுத்தான் அவனுக்கு. எப்படி இருக்கு? நான் 180னா 4 ரூபாய் 50 காசு தான் ஜி சம்பாரிச்சேன். இங்க என் பொருள்ல இருந்து நீ உனக்கு கொடுக்குறேன். இது என்னது இது? சொல்லுங்க ஜி, இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்தாங்க. அவன் பார்த்த யோகியில மற்றபடிக்கு குப்பை போடுவாங்க. இந்தாங்க. இப்ப அவன் சின்ன தயனமா ரேட்டு சொல்லிட்டான். இதுக்கும் என்ன வித்தியாசம்? 8 பீஸ் இருக்கு. ஒருத்தன் அவசரப்பட்டு ஒருத்தன் பெரிய மனுஷன் கிட்ட வார்த்தை விட்டானா பெரிய மனுஷன் தான். கரெக்டா இல்லையா? அவரோட பார்சல். ஒரு பார்சல் போயிடுச்சு, 2 பார்சல் மாறி போயிடுச்சு. அந்த 2 பார்சல் நான் வர வச்சுட்டேன். ஏன்னா அது இன்னொருத்தவங்களுக்கு பார்சல். நான் 20,000 ரூபாய் வாங்கினேன்னு சொல்லணும்னு அவசியம். நம்மளாம் திருடான்னு தான் சார். அவன் மன்னிப்பு கேட்டானா அவங்க கிட்ட? நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டானா? அவன் பண்ணது தப்பு தானே?
எனக்கு ஆகாத சேனல்ல நீ போய் என் பேரை டேமேஜ் பண்ணல. தேவையில்லாத வேலை தானே அது. இது முன்னாடியே கொடுக்க வேண்டாம். வந்தா தானே நான் கொடுக்கறதுக்கு. நான் ஸ்பைடர்மேனா நான் போய் கொக்கியை போட்டு சர்ன்னு எடுத்துட்டு வர்றதுக்கு? சொல்லுங்க ஜி. இந்த கயிறை பிடிச்சி இந்த கையில பார்சலை தூக்கின்னு வரதுக்குல நான் அனுமானா இல்ல ஸ்பைடர்மேனா? சொல்லுங்க. பெரிய மனுஷன் போது பெரிய மனுஷன் லெவலுக்கு ஸ்டாக் இருக்கு, எனக்கு இடம் இல்லை. என்ன பண்றது? எவ்வளோ ஜீஸ் இருக்கும்? ஒரு பீஸ் 15,000 ரூபாய்னா இப்போ உங்க கண்ணு முன்னாடி தானே 8 பீஸ் இருக்கு. நான் என்னோட ஸ்டாக்கு நான் வீடியோ போட சொல்ல உங்களுக்கு என்ன சொன்னேன்? கட் பண்ணுங்க ஜின்னு. அவனுக்கு போட்டோம். இதுல எவ்வளவு அழகான சரக்குங்க இருக்கு தெரியுமா? 180க்கு எவ்வளோ? அதாவது சொல் புத்தி கேட்கக்கூடாது, சுயமா யோசிக்கணும். கரெக்டா இல்லையா? நீங்களே லாஸ்ட்ல சொல்லி இருக்கிறீங்க தப்பு பண்ணிட்டா நான் தப்பானவன். ஓகேவா? இன்னும் ஸ்டாக்ஸ் வருது. இப்போ நம்ம கிட்ஸ் லான்ச் பண்ணோம், அதுவே பண்ண முடியாம இருக்கேன். அந்த 1 to 4 பண்ண முடியாம என்ன பண்றது? அவனுக்கு 2 கார்ட்டூன் மாறி போயிடுச்சுல. ஒரு கார்ட்டூன் காமிச்சிட்டேனா இன்னொரு கார்ட்டூன் காமிச்சிடலாமா? நல்லதுக்கு காலம் இல்லை ஜி. இது யாரோட சரக்கு? இது 180. ஆமா. யாரோட? அவனோட தான். 2 கார்ட்டூன் தானே உங்க கண்ணு முன்னாடி தானே பிரிக்கிறேன். திருடஞ்சினா ஸ்கேம். எப்பவுமே சரி, யாரையுமே சரி பார்த்து தான் பேசணும், பார்க்காம பேசக்கூடாது. அடுத்த வாட்டி நம்மளுக்கு பேச்சு சீனே வேண்டாஞ்சி, முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான், ஓவர். என்னோட பிஸ்னஸ் பார்ப்பேன், நான் யார் பேச்சுக்கும் போகிறதில்ல. எனக்கு என்ன 1008 வேலை இருக்குது பாருங்க. தரமாக இருக்கா அடுத்தவங்க பேச்சு கேட்கக்கூடாது ஜி. சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாது. ஒரு ஓனர் வரும்போது மெச்சூரிட்டி ஆகணும். கரெக்டா இல்லையா? அவன் படித்தவன், நான் படிக்காதவன். எனக்கு சில வேர்டுகள் தெரியாது, இருந்தாலும் நான் எப்படி நடந்துட்டு இருக்கேன்? நல்லது தான்டா உனக்கு கொடுக்கணும்னா. நான் உன்னை வளர்த்து ஒன்றுன்ட்டு தான் நான் உனக்கு கொடுத்தேன். எனக்கு அந்த கெட்ட எண்ணம் கெட்ட புத்தி இருந்தேன்னா உனக்கு சரக்கே கொடுத்துருக்க மாட்டேன். கரெக்டா இல்லையா? பேசியிருக்க மாட்டேன், கொடுத்துருக்க மாட்டேன். கெட்ட புத்தி கெட்ட எண்ணம் இருந்ததுன்னா நீங்களே போய் யூடியூப் போட்டிருந்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க மாட்டேன் என் சரக்கு. ஏன்டா இவ்வளோ பேருக்கு விட்டு உனக்கு கொடுத்தேன்? தம்பின்ட்டு தான்டா கொடுத்தேன். வயசு வித்தியாசம் போது காசு எல்லாரும் தான்டா கொடுக்குறாங்க. நீ கொடுத்த 20,000 ரூபாய் வச்சுட்டு நான் உனக்கு கொடுத்தேன், ஓகே தான். ஆனால் எல்லாம் சொன்ன உண்மை. ஆனால் சில விஷயங்கள் நீ பண்ணது தப்பு. அவ்வளோதான். இது மேலே பேச்சே வேண்டாம். அந்த பேச்சு எடுத்துட்டு கூட வராதிங்க. நான் யாருக்குன்னா கொடுப்பேன்னா நீ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாமே. சரியா? ஹோல்சேலுக்குன்னு நான் தனியாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்டேன். அவர் 4 பிராண்டு பண்ணுறாரு, 4-5 பிராண்டுங்க பண்ணுறாரு. எங்களுக்கு தான் வரும், நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ இனிமேட்டு ஃபபியா 10 நாள் ஆகும். ஹோல்சேல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இது இப்போ ஸ்ரீலங்காவும் சொல்லியிருக்கேன், எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸ்ரீலங்கன்ஸ்க்கும் இதே ரேட்டு தான், இதே ரேட்டு தான். பட் டாலர் மாதிரி டாலரில் கன்வெர்ட் ஆகும், அதுவும் சொல்லிட்டேன். மக்களே நல்லா கேளுங்க. இப்போதைக்கு ஸ்ரீலங்காவில் ஃபார் ஆன்லைன் மட்டும்தான் போவோம். மாளிகை வத்தை நம்பர் 68/28 ஜாமா மஜித் கொலம்போ 10. இது ஒன்லி ஃபார் ஆன்லைன். ஆஃபீஸ் மாதிரி தான் சும்மா வச்சிருக்கிறோம். ப்ராப்பராக இன்னும் ஃபபியா அங்கே உட்காரும்போது ஃபுல் வீடியோ வரும். இப்போதைக்கு ஆன்லைன் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நாங்கள் கொரியர் பண்ணியிருக்கோம். அங்கே போயிட்டு வாங்க வேண்டியதில்லை. இங்கே இருந்தே நீங்கள் ஜஸ்ட் இப்போ ஆன்லைன் எப்படி சார்? அந்த ஆன்லைன்
ஆமா, இப்போ ஆன்லைன் போது என் நம்பரும் போட போறீங்க, அங்க ஸ்ரீலங்கன்ஸ் நம்பரும் போட போறீங்க. அவங்க பாக்குற வீடியோஸ்க்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட போறீங்க, பை பண்ண போறீங்க, அது கொரியர் பண்ணிட்டு நான் கொடுக்க போறேன். அங்க வந்த உடனே வெயிட்டுக்கு உண்டான அந்த கேரிங் எவ்வளவு வருதோ அந்த காசை தான் நீங்க கொடுக்க போறீங்க. அப்படி பார்த்தாலுமே அந்த நாட்டு காசோட அவங்களுக்கு கம்மி தான், அது கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா வரப்போற இம்போர்ட் எக்ஸ்போர்ட்க்கு சார்ஜஸ் எவ்வளோ வரும், இப்போ டிஎஸ்எல்ல கொடுத்தா எவ்வளோ வரும். ஸோ நாங்கள் வேற இதுவாக நம்ம அனுப்பும்போது அவங்களுக்கே தெரியும். இப்போ 5000 ரூபாய் பொருளை ஒரு 4000 ரூபாய்க்கு நான் கொடுத்தேன்னா யார்கிட்ட வாங்குவீங்க? என்கிட்ட தானே வாங்குவீங்க. ஸோ அதுதான் நான் பண்றேன். ஜஸ்ட் ஆன்லைன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறோம், நாட் ஃபார் சேல். என்னோட ஆஃபீஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஏன்னா சின்னதாக தான் நம்ம படிப்படியாக தான் போக முடியும், எடுத்தவொன்னே பெரிய கால் வைக்க முடியாது. ஸோ அவங்க வந்து பிஸ்னஸ் இங்கே பண்ணும்போது நான் ஏன் அங்கே போய் பண்ணக்கூடாது? கரெக்டா இல்லையா? நானும் சுற்றிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நானும் ஸ்ரீலங்காவில் பண்ணியிருக்கேன், இன்னொரு மூலியமாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டைரெக்டாக பண்ணலை, பட் என்னோட சாமான் எல்லாமே நானே போயிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு அந்த பிஸ்னஸ் விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டேன். ஸோ நான் இப்போ டைரெக்டாகவே பண்ண போகிறேன். ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் தான். நல்லா தெளிவாக கேட்டுங்க, 1க்கு 2 வாட்டி சொல்கிறேன், ஆன்லைன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் வாங்குவீங்க 102%. அங்கே ஆன்லைன் போவோம், அந்த வீடியோவும் லான்ச் பண்ணுவோம் நாங்கள். இது வந்து நீங்கள் பார்த்துங்க, ஜஸ்ட் ஒரு 5 to 6 days வெயிட் பண்ணுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் போடுறேன், கன்ஃபார்மாக போடுறேன். அது ஒன்லி ஃபார் ஸ்ரீலங்கன்ஸ்க்கு மட்டும். அதே மாதிரி வந்து ஸ்ரீலங்கன்ஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, D17 யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண 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 உங்களுக்கு எல்லா இதுவும் என்னோட சைட்ல இருந்து வரும். சரிங்களா? இது மட்டும் ஹெட்டிங்ஸில் போட்டுருங்க. ஓகே சார், தேங்க்யூ. இதுக்கு மேலே நம்ம பிஸ்னஸ் பார்க்கலாம், நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கிறேன். ஸோ நான் அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஆன்லைன் அப்புறமா கேட்பாங்க, இங்கே ஆன்லைன் பண்ணாமல் நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு பண்ணுறீங்கன்னு நிறைய மக்கள் வந்து இது அதாவது வந்து கொஸ்டின் மார்க் போடுவாங்க. ஸோ தயவு செய்து மன்னிச்சிக்கோங்க. ஸோ உண்மையாக நான் வந்து என்னோட ஆம்பிஷன் அது, நான் போகணும். ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஸோ என்னோட ஆம்பிஷன், ஸோ அடுத்த லெவல் போகணும். ஸோ நான் அந்த லெவல் போகிறேன். அங்கே போய் உக்காந்துட்ட பிறகு என்னோட ஃபீலிங்ஸை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ சார். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ்